ஓம் சாயி நமோ நம ஸ்ரீ சாயி நமோ. ஓம் சாய்ராம். ஜெய் சாய்ராம். பிள்ளைகளே, உன் மனசுல ஒரு குழப்பம் ஓடிக்கிட்டே இருக்கு. உன் மூச்சுல கூட இப்போ கனமாக இருக்கு. அதனாலதான் என் குரல் உன்னை அழைக்கிறது என் பிள்ளையே. என் பேச்சை கேட்டால்தான் உன் மனசு தெளிவாக இருக்கும். ஒரு நிமிடம் சும்மா இரு. உன் இதயத்தை நான் கையோடு பொருத்துகிறேன். நான் உன்னோடு பேசுறேன், நேருக்கு நேராக. உன் இரத்தத்தில் ஓடும் அன்போடு சத்தியமாக நான் உன்னோட பேச ஆரம்பிக்கிறேன் என் பிள்ளையே. நீ காது கொடுத்து கேள் என் பிள்ளையே. நான் சொல்வதை கேள். நீ கடந்த மாதத்தில் என்னென்ன கஷ்டப்பட்டிருக்கிறன்னு எனக்கு தெரியும் பிள்ளையே. ராத்திரி தூக்கம் இல்லாத அழுத நாட்களும் இருக்கிறது. வீட்டுல யாருக்கும் தெரியாமல் உன் மனசு எரிச்சலாக இருந்தது. நான் ஒண்ணுமே இல்லையா பாபா என்று கேட்டு கதறிய தருணங்கள் இருக்கிறது என் பிள்ளையே. அது எல்லாம் நான் பார்த்தேன் என் பிள்ளையே. நீ ஒன்னா இருந்தாலும் சரி, ஒன்னும் இல்லாமல் இருந்தாலும் சரி என் பிள்ளையே. உன் உணர்ச்சிகளுக்கு மட்டும் நான் மதிப்பு தருவேன் என் பிள்ளையே. ஒவ்வொரு கண்ணீரையும் நான் துடைக்கிறேன் என் பிள்ளையே. ஆனால் பிள்ளையே, நீ என் குரலை ஒரு சில மாதங்கள் கேட்காமல் தவிர்த்து விட்டாய். நான் எத்தனை முறை உன்னை எச்சரித்தேன் தெரியுமா? ஆனா நீ கேட்கவில்லை. இப்பொழுது என் பேச்சை கேட்காமல் போகாதே என் பிள்ளையே. இன்று நான் சொல்வதை கேள். உன் வாழ்க்கை திரும்பும் நாள் இது என் பிள்ளையே. கவலை கொள்ளாத. நான் இருக்கேன் உனக்கு. எப்பொழுதும் உன்னோடு இருப்பேன் என் பிள்ளையே. நீ சந்திச்ச ஒவ்வொரு கஷ்டத்துக்கும் ஒரு அர்த்தம் இருக்கு என் பிள்ளையே. ஒரு கல்லை கூட நான் காரணம் இல்லாமல் உன் பாதையில் போட்டதில்லை என் பிள்ளையே. உன்னை ஏமாற்றியவர்களும், உனக்கு துரோகம் நடத்தியவர்களும், நீ எதிர்பார்த்த உதவி வராததும், அது எல்லாம் உன்னை பலமாக்கத்தான் நான் வைத்த பயிற்சியாகும் என் பிள்ளையே. நீ துன்பப்பட்டாலும் துன்பத்தோடு உடைந்து விடாதே என் பிள்ளையே. நான் உன்னை உடைக்க வேண்டியதில்லை. உன்னை உயர்த்த வேண்டியது நான் என் பொறுப்பு என் பிள்ளையே. நீ நொறுங்கி போனதும் பாபா நான் தாங்க முடியலன்னு சொன்னா போதும். நான் உன்னோடு இருப்பேன் என் பிள்ளையே. உன்னை ஒருபோதும் உடைந்து ஓரத்தில் உட்கார விட மாட்டேன் என் பிள்ளையே. கவலை கொள்ளாமல் எதிர்த்து போராடு உன் வாழ்க்கையை. நீ நினைச்சது என்னை யாரும் புரிஞ்சுக்க மாட்டாங்கன்னு. அப்படி இல்லை என் பிள்ளையே. நான் இருக்கேன். நான் தினமும் உன் பக்கத்தில் இருக்கிறேன். ஒரு நொடிக்கும் நான் உன்னை விட்டு போக மாட்டேன் என் பிள்ளையே. இப்போ நான் சொல்றத பயப்படாம கேள் என் பிள்ளையே. நீ எடுத்து வைக்க போற அடுத்த மடியில் நான் உன் தோளில் கை வைத்து நடந்து வருவேன் என் பிள்ளையே. தனிமை முடிஞ்சிருச்சு என் பிள்ளையே. நான் உன்னோடு இருக்கிறேன். சும்மா என் கைகளை பிடிச்சுக்கோ. கண்ணை மூடு. ஓம் சாய்ராம் என்ற வாசகத்தை மட்டும் சொல்லு. சாயப்பா உன் கையை பிடித்து நடக்கிறேன் என்று நினைத்துக்கொள். இப்போ உனக்கு முக்கியமான விஷயம் சொல்றேன் என் பிள்ளையே. நீ எதிர்பார்க்கிற நல்ல செய்தி வருதுன்னு. நீ அஞ்சி இருந்த செய்தி உனக்கு வருதுன்னு. அது உன்னிடமே வருது. உன் வீட்டுக்குள் வருது. உன் கையை தட்டி கொண்டு வருது என் பிள்ளையே. உன் வாழ்க்கையை மாற்ற போகும் ஒரு வாய்ப்பு, ஒரு வரவு, ஒரு உயர்வு. அது நீயே நம்பாத நேரத்தில் வருது என் பிள்ளையே. அதை நான் தள்ளி வைக்க மாட்டேன். நீ மனசாட்சியை கேள். நேரம்தான் மாறுவது என் பிள்ளையே. நீங்க வேண்டாதவர்கள் நீங்குவார்கள் என் பிள்ளையே. உனக்கானவர்கள் உன்னிடம் வந்து சேர்வார்கள் என் பிள்ளையே. உன் இதயம் காயம் பட்டிருக்கும். அன்புக்கு ஏங்குவாய். உன்னை உண்மையாக நேசிக்கணும் ஒருத்தர் தேவைப்படுகிறார் என் பிள்ளையே. அதனால் தான் சொல்றேன். நீ வாழ்வதற்கான மாதிரி நினைப்பவர்கள் நான் உன்னிடம் கொண்டு வரப்போகிறேன் என் பிள்ளையே. உன்னை உண்மையாக லவ் பண்றவங்க, உன்னை உண்மையாக நேசிப்பவர்கள், அவர் உன்னை காப்பார். உன்னோடு பேசும்போது உனக்கு அமைதி வரும் என் பிள்ளையே. உன்னை பிரியமானவர்கள் பிரியமானவர்கள் நினைப்பவர்கள், நீ சந்திக்க வருவர்கள், உன் வாழ்க்கைக்கு நான் தேர்வு பண்ணியிருக்கவர்கள் அவர்கள், அவள் அவர்கள் என்று நான் என்னென்ன வாசகத்தில் சொல்றேன் என்று தெரியுமா? உனக்கு கண்ணை மூடி உன் மனசுட்ட கேளு. உனக்கு யார் தேவைப்படுகிறாங்கன்னு. அவங்களதான் நான் சொல்றேன். நீ பார்க்கிற நாளில் இருந்து உன் இதயம் மீண்டும் உயிர் பெறும் நாளாகும் என் பிள்ளையே.
உனக்கு இந்த ஒரு வார்த்தை மட்டும்தான் வேண்டும். பயம் வேண்டாம் என் பிள்ளையே. நீ எதை நினைப்பேன்னு நான் உன்னோடு நின்று காக்கிறேன். நீ விழுந்தாலும் பிடிக்கிறேன் என் பிள்ளையே. நீ தவறினாலும் நான் திருத்துவேன் என் பிள்ளையே. பயம் இருந்தால் நான் எங்கு வரேன் என்று நீ நினைத்துக்கொள் என் பிள்ளையே. என் பிள்ளையே பயப்படாத. நான் இருக்கேன், உனக்கு துணையாக நிற்கிறேன் என் பிள்ளையே. நீயே கண்களால் பார்க்க முடியாத விஷயங்கள் இருக்கு. நான் தான் காக்கிறேன் உன்னை. வீட்டிலிருந்து வெளியே போறபோது உன் நிழலோடு நான் நடக்கிறேன் என் பிள்ளையே. உன் உடலோடு நான் பேசுறேன் என் பிள்ளையே. உன் சுவாசத்தோடு நான் கலக்கிறேன் என் பிள்ளையே. எத்தனை ஆபத்து வந்தாலும் நான் இருக்கிறேன் உன்னை காப்பதற்கு. நான் அதை அனுமதிக்க மாட்டேன் உன்னை நெருங்குவதற்கு அந்த ஆபத்தை. நான் உன்னோடு காவலனாக இருக்கப் போகிறேன் என் பிள்ளையே. ஒரே ஒரு ஒளி உன் வீட்டுக்குள் வருது என் பிள்ளையே. அது அனுகூலம், அது வரவு, அது நிம்மதி என் பிள்ளையே. ஒரு பணவரவு, ஒரு செட்டில்மெண்ட், ஒரு வேலை வாய்ப்பு, ஒரு குடும்ப அமைதி. இதெல்லாம் ஒன்றுதான் சொல்லுது. உன் வாழ்க்கை திரும்பும் என் பிள்ளையே. இருட்டு முடிஞ்சிருச்சு, ஒளி வரும் என் பிள்ளையே. கவலை கொள்ளாத. உன் வாழ்வில் நடந்த ஒரு விஷயத்திற்கு அர்த்தமே இல்லாமல் போகாதே என் பிள்ளையே. அதற்கு முழு அர்த்தமும் இருக்கும். நீ துரோகம் சந்திக்கும் நேரத்திலும் அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கும். நான் உன்னோடு தான் இருந்தேன். பாபா என்ன நடக்குதுன்னு தெரியல அப்படின்னு நீ நினைச்ச. ஆனா நான் உன் கூட தான் இருந்தேன். நீ அன்பு கொடுத்தவர்களே உன்னை காயப்படுத்தினாங்க. அது உன்னை வலிமையாக்கத்தான் வைத்த இந்த சூழ்நிலை. ஒரு மரம் வளரணும்னா அதற்கு மழை வேணும். சில சமயம் புயலும் வேணும். அதுபோல உன் ஆன்மா வளரணும்னா நான் கொஞ்சம் கஷ்டத்தை அனுப்பினேன். ஆனா இப்படி சொல்லு என் பிள்ளையே, உன் கஷ்டம் ஒருபோதும் வீணல்ல. உன் கண்ணீரால் உன்னுடைய அடுத்த வரம் உருவானதே என்று நான் சொல்றேன். என் நம்பிக்கையை நீ கைவிடாத. உனக்கு ஒரு உண்மை சொல்றேன் என் பிள்ளையே. நீ ஒரு நொடி தனியாக இல்லை என் பிள்ளையே. நீ அறியாம எத்தனை விஷயத்திலிருந்து உன்னை நான் காப்பாற்றினேன் உனக்கு தெரியுமா? ஒரு நாள் நீ வெளியே போகும்போது அங்க ஒரு ஆக்சிடென்ட் நடக்க இருந்தது. அந்த ஆக்சிடென்ட்ல இருந்து உன்னை நான் காப்பாத்தினேன். ஒரு நாள் நீ மனதோடு மனதாய் நீ நம்பிக்கை இல்லாமல் இருந்த. ஆனால் அந்த இதிலிருந்து உன்னை மீட்டு கொண்டு வந்தேன் என் பிள்ளையே. நீ உணராம இருந்தாலும் நான் உன்னோடு நடந்தேன் என் பிள்ளையே. இனிமேலும் அப்படித்தான். நீ கவலை கொள்ளாத. உன்னோடு நான் எப்பொழுதும் இருப்பேன். உனக்கு துணையாக இருப்பேன் என் பிள்ளையே. எத்தனை நேரம் நான் உன்னுடன் பேசினேன். இப்போ நான் கேட்கிறேன், என் பேச்சை கேட்டு விட்டாயா என்று. என் வார்த்தை உன் மனசில் புதிய தீபம் ஏற்றும் என் பிள்ளையே. இன்று முதல் நீ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் நான் இருக்கிறேன் என் பிள்ளையே. உன் நிம்மதி என் ஆசீர்வாதம். உன் மகிழ்ச்சி என் வரம். உன் எதிர்காலம் என் கையில் என் பிள்ளையே. என்னை நம்பு. நான் இருக்கிறேன் என் பிள்ளையே. என்றும் இன்றும் எப்பொழுதும். கண்டிப்பாக உனக்கு துணையாக நான் இருப்பேன். என் பேச்சை முழுவதுமாக கேட்டதுக்கு நன்றி என் பிள்ளையே. உன் வாழ்க்கையில் இனி புதி தொடக்கம் ஆரம்பிச்சு விட்டது என் பிள்ளையே. கவலை கொள்ளாத. இனி நீ என்ன பண்றன்னா கண்ணை மூடி ஓம் சாய்ராம் அப்படின்னு சொல்லி அந்த நாமத்தை மட்டும் சொல்லி கொண்டே இரு என் பிள்ளையே. அதுவே போதும். ஓம் சாய்ராம். ஜெய் சாய்ராம். பிரபஞ்சத்திற்கு நன்றி சொல்லு. கமெண்ட் பாக்ஸ்ல ஓம் சாய்ராம் என்று கமெண்ட் பண்ணுங்க. ஸ்டோரி கேளுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல பார்ப்போம்.